ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசியமாக இந்த லேம்ப் ஆஃப் காட் யூடியூப் சேனல் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கடந்த 11 மாத காலங்கள் எவ்வளோ நான் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார் இல்லைங்களா தேவனான கர்த்தர். அதன்படியே நான் விசுவாசிக்கிறேன். அதே தேவன் எப்படி இந்த 11 மாத காலங்கள் நம்மளை வழிநடத்தினாரோ, இதோ இந்த கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதமும் தேவனான கர்த்தர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். இந்த மாதமும் இந்த ஏர்லி மார்னிங் இந்த ப்ராமிஸ் வேர்டு உங்கள் அனைவரிடத்திலும் பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாங்களா? ஆபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை. For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry. இந்த வார்த்தை தேவனான கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக இருக்கிறதுங்க. குறித்த காலத்திற்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அது தாமதமானாலும் அதற்காக நீ காத்திரு, நிச்சயமாக வாய்க்கப்படும் என்று தேவனான கர்த்தர் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரிடத்திலும் தேவனான கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாபக்குக் என்று இருக்கிற ஒரு ப்ராஃபெட் வந்துட்டு தேவனான கர்த்தரிடத்தில் குவெஸ்சனை கேட்குறார். ஏன் அந்த கொஷின்ஸ் எழுப்பப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னா, பாபிலோனியன்ஸ் ஜனங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையை கொடுக்குறாங்க தேவனான கர்த்தரோட பிள்ளைகளுக்கு. கர்த்தருக்குள்ளேயே இல்லாத ஜனங்க அவ்வளோ சந்தோஷமாக எல்லாமே இருக்குது அவங்க கிட்ட. எந்த விதமான சூழ்நிலையில் ஹாபக்குக் கொஸ்டின்ஸ் ரேஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓ லார்ட், how long shall I cry and you will not hear, even cry out to you violence and you will not save. ஆண்டவரை, எவ்வளோ காலங்கள் ஆண்டவரை நான் அழுது கொண்டே இருக்கட்டும், என்னோட அழுகையை நீங்கள் பார்க்கலையா ஆண்டவரை என்று ஹாபக்குக் இந்த இடத்துல கேட்குறார் தேவனான கர்த்தரை நோக்கி. Why do you show me iniquity and cause me to see troubles? முதலாவதாக என்னோட கண்ணீரை நீங்கள் பார்க்கலையா ஆண்டவரை. இரண்டாவதாக நான் எவ்வளோ பாடுகளை பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரை, எவ்வளோ ட்ரபிள்ஸ் என்னோடய வாழ்க்கையில் நடக்குது, நீங்கள் பார்க்காத இருக்கிறீங்களா ஆண்டவரை. அநீதி செய்கிறவர்கள் நன்மையாக தான் இருக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் நீதி செய்கிற உம்முடைய ஜனங்களுக்கு இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ கஷ்டங்களா? இந்த கேள்வியை தான் நாங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னோடய கண்ணீரை பார்க்கலையா, என்னோடய கஷ்டத்தை பார்க்கலையா, எங்களோட துன்பத்தை நீங்கள் பார்க்கலையா? அநீதி செய்கிற ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக தானே ஆண்டவர் இருக்கிறாங்க. உண்மையாக உங்களுக்குள்ளே இருக்கிற எனக்கு ஆண்டவரை இவ்வளோ போராட்டங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களிடத்துல தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா துன்பங்களுக்கும் ஒரு காலம், அது எல்லாமே முடியறதுக்கு ஒரு காலம் உண்டு. உங்களோட கஷ்டங்கள் முடியறதுக்கு ஒரு காலங்கள் உண்டு. அதுதான் தேவனான கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார். For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come. It will not tarry. கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நிறைவேற்றத்திற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கடந்த 11 மாத காலங்கள் நீங்கள் கஷ்டத்தை வேணால் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதம் தேவனான கர்த்தர் சொல்லுகிறார், குறித்த காலத்திற்கு முடிவு உண்டு. பொய் சொல்லவோ அவர் மனிதன் அல்ல, மனமாறவோ அவர் மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லுகிறார், because it will surely come, it will not tarry. தாமதித்தாலும் அது நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ட்ரபிள் பண்ணுகிற ஒவ்வொரு ஜனங்களும் தேவனான கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவர் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஆபக்குக் கொஷின்ஸ் பண்ணிட்டு தேவனான கர்த்தரிடத்துல கொஷின் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாருங்க. Though the fig tree may not blossom, nor fruit be on the vines, though the labor of the olive may fail, and the fields yields no food, though the flock may be cut off from the fold, and there be no herd in the stalls, yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். தேவனை நான் கர்த்தரிடத்துலேருந்து நான் ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்வேன் என்று ஆபக்குக் சொல்லுகிறார். எனக்கு எவ்வளோதான் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன். வாக்குரித்த தேவன் அவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் என்று
ஆபக்கூக்கு அழகா சந்தோஷமாக இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறார். அதே தான் தேவனான கர்த்தர் உங்கள் இடத்துல எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. கஷ்டங்களெல்லாம் ஒளிந்து தேவனான கர்த்தர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறுங்க. சந்தோஷமாக இருங்க. தேவனான கர்த்தருக்குள்ளே களி கூறுங்க. ஆமென். இந்த மாதம் முழுவதுமாக தேவனை பிடித்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்க. அவருக்குள்ளே சந்தோஷமாய் களி கூறுங்க. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. காட் bless you.